இந்த வருஷத்தை 2024 உங்களுடைய பெஸ்ட் இயரா மாத்தணும் அப்படின்னா அதுக்கு நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய சிம்பிள் ஃபார்முலா இதுதான் RFD. இது என்னன்னு நம்ம டீடைல்டா பார்க்கிறதுக்கு முன்னாடி உங்கள நிறைய பேர் இந்த வீடியோவை 1ஆம் தேதி போடுறதுக்கு பதிலா நான் ரொம்ப லேட்டா போடுறேன்னு நீங்க நினைக்கலாம். எனக்கு இந்த நியூ இயர் ரெசல்யூஷன் மேல பெருசா நம்பிக்கை கிடையாது. புது வருஷத்துக்கான உறுதிமொழி எடுக்கிற 99% மக்கள் அதை கடைபிடிக்கிறது கிடையாது. அதனாலதான் அவங்களுக்கு நியூ இயர் ரெசல்யூஷன் மூலமா எந்த ரிசல்ட்டும் கிடைக்கிறது இல்ல. உங்க வாழ்க்கையில நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை மாத்தணும்னு நினைச்சா அதை மாத்துறதுக்கான முயற்சியில இறங்கிடுங்க. அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு, அதுக்குன்னு ஒரு காலம் இருக்கு அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. இப்போ இந்த RFD ஃபார்முலாவை பார்க்கலாம். முதலாவது R stands for reflect. உங்க போன வருஷத்தோட நியூ இயர் ரெசல்யூஷன் எடுத்துக்கோங்க. போன வருஷம் உங்களுக்கு இருந்த இலக்குகளை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. போன வருஷம் உங்க வாழ்க்கையில நீங்க என்னென்ன மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படிங்கறத நினைவுபடுத்துங்க. அதுக்கு நீங்க என்னென்ன முயற்சிகள் எடுத்தீங்க, எவ்வளவு காலம் எடுத்தீங்க, அதனுடைய ரிசல்ட் என்ன. விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா இந்த கேள்விகளுக்கான பதில்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நானும் நம்முடைய மற்ற நண்பர்களும் அதை தெரிஞ்சுக்கட்டும். போன வருஷம் உங்களுக்கு நிறைய கோல்ஸ் இருந்திருக்கும். அதுக்காக நீங்க அட்லீஸ்ட் ஒரு சின்ன எஃபோர்ட்டாவது போட்டிருப்பீங்க. சில நேரத்துல பெரிய எஃபோர்ட் கூட போட்டிருப்பீங்க. உங்களை நிறைய பேர் அதுல ஜெயிச்சிருக்கலாம் அல்லது நீங்க தோத்து இருக்கலாம். போன வருஷம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற அந்த விஷயத்தை திரும்பி பாருங்க. இந்த வருஷம் போன வருஷம் எதெல்லாம் ஒர்க் ஆகலையோ அதே மெத்தட நீங்க இப்போ ஃபாலோ பண்ணக்கூடாது. போன வருஷம் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆச்சோ அதை இந்த வருஷம் நீங்க விடாம ஃபாலோ பண்ணணும். போன வருஷம் நீங்க செஞ்ச அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன, போன வருஷம் நீங்க ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் என்ன, இதிலிருந்து நீங்க கத்துக்கிற பாடங்கள் என்ன. இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா ரிஃப்ளெக்ட் அப்படிங்கிற ப்ராசஸை நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் F stands for fix. பெரும்பாலானவங்க செய்யக்கூடிய ஒரு தவறு என்ன அப்படின்னா ஒரு புது விஷயத்தை அச்சீவ் பண்ணணும், ஒரு பெரிய விஷயத்தை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது தான். இது பாசிபிள், இது முடியும், இது நடக்கும். ஆனா அதுக்கு நீங்க கொஞ்சம் பழக்கப்படணும், பக்குவப்படணும். நிறைய பேர் புது வருஷம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெசல்யூஷன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணணும், உருவாக்கணும், செய்யணும் அப்படின்னு கோல் செட் பண்ணுவாங்க. இதனாலேயே அவங்க அந்த விஷயத்தை செய்யாம போயிடுவாங்க. நீங்க எதை செய்யணும் அப்படின்னாலும் அதுக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு கனெக்டிவிட்டி இருக்கணும். அந்த கனெக்டிவிட்டியை எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம கிட்ட என்ன சரியா இல்லையோ அதை சரி செய்யறதுல இருந்து நம்ம தொடங்கினா ஒரு கனெக்டிவிட்டியை நீங்க உருவாக்க முடியும். அதுதான் இந்த ஃபிக்ஸ் அப்படிங்கிற இந்த ப்ராசஸ். நம்ம கிட்ட தவறா இருக்கிற விஷயங்களை ஃபிக்ஸ் பண்ணணும், சரி பண்ணணும். நம்ம வாழ்க்கையில ஒரு 7 முக்கியமான பகுதிகள் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹெல்த், மணி, ரிலேஷன்ஷிப், நாலேஜ், ஸ்கில்ஸ், சோஷியல் லைஃப், டைம். உங்களுடைய ஹெல்த் ஸ்டேட்டஸ், உங்களுடைய ஆரோக்கியத்தினுடைய நிலை எப்படி இருக்கு, உங்களுடைய பொருளாதார நிலை எப்படி இருக்கு, பண சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்களுடைய பழக்க வழக்கங்களும் உங்களுடைய நடவடிக்கைகளும் எப்படி இருக்கு, ரிலேஷன்ஷிப் மற்றவர்களோடு நம்ம வச்சிருக்கிற அந்த உறவு அப்படிங்கிறது எப்படிப்பட்டதாக இருக்கு, ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது சரியா போய்கிட்டு இருக்கா இல்ல அதுல ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்கா, நாலேஜ் அறிவு அப்படின்னு வரும்போது தொடர்ச்சியா நாம சரியான விஷயங்களை கத்துக்கிட்டே இருக்கிறோமா, நம்ம கத்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன செய்யறோமோ அதை நாம இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அறிவுன்னு சொன்ன உடனேயே நான் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறேனே அப்படின்னு சொல்லாதீங்க. நாலேஜ் கெயின் பண்றது, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது முக்கியம் தான். ஆனா நீங்க தெரிஞ்சுக்கிற அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு சம்பந்தப்பட்ட தேவைப்படுற விஷயமா இருக்கணும். சரியான நாலேஜ் தான் உங்களை சரியான டெவலப்மெண்ட்டுக்கு நேரா கொண்டு போகும். நெக்ஸ்ட் ஸ்கில்ஸ். உங்களுடைய கெரியர், உங்களுடைய ஜாப், உங்களுடைய பிசினஸ், இது எல்லாமே மோஸ்ட்லி உங்களுடைய ஸ்கில்ஸை வச்சு தான் நீங்க ரன் பண்றீங்க. அந்த ஸ்கில்ஸை நீங்க டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா, உங்களுக்கு தேவைப்படுற ஸ்கில்ஸை நீங்க புதுசா வளர்த்துக்கிறீங்களா. அடுத்தது சோஷியல் லைஃப். சொசைட்டில மத்தவங்க உங்களை எப்படி பார்க்கறாங்க, மத்தவங்க முன்னாடி உங்களை எப்படி காமிச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. அடுத்தது 7வது டைம், நேரம். இப்ப நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் செய்யணும் அப்படின்னா அதுக்குன்னு நீங்க செட்டன் டைமை ஒதுக்கி அந்த டைமை இந்த சரியான ப்ராசஸ்ல பயன்படுத்தணும். உங்களுடைய நேரத்தை நீங்க அதிகமா வேஸ்ட் பண்ணாம இந்த விஷயங்கள்ல கரெக்டா செலவு பண்றீங்களா. இப்ப நம்ம பார்த்த இந்த 7 ஏரியாஸ்ல நான் சில கேள்விகள் கேட்டேன் இல்லையா, உங்க லைஃபோட நீங்க இந்த கேள்விகள் எல்லாம் பொருத்தி பாருங்க. இதுல ஏதாவது ஒரு சில ஏரியாஸ்ல இந்த இடத்துல லேக் ஆகுது, இந்த இடத்துல ஒரு குறை இருக்கு, இந்த இடத்துல நான் இதை தப்பு பண்றேன், இதை நான் செய்யாம இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா இந்த வருஷத்தோட முதல் கோல் என்னன்னா அதை இந்த வருஷத்துல நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும், சரி பண்ணணும். இதுதான் உங்களுடைய முதல் கோல். அதை சரி பண்றதுக்கு நீங்க எதை கத்துக்கணுமோ அதை கத்துக்கணும். அதுக்கு நீங்க என்னென்ன முயற்சிகள் ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ அந்த ஆக்ஷன் ஸ்டெப்ஸ் நீங்க எடுக்கணும். இது உங்களுடைய முதல் ரிலேட்டபிள் கோல்.
நெக்ஸ்ட் டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டெவலப். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தா அந்த 7 ஏரியாஸ் இருக்கு இல்லைங்களா, அதுல எங்க குறைகளாக இருக்கோ அதை சரி பண்ணணும்னு பார்த்தோம். இப்போ அடுத்தது இந்த 7 ஏரியாஸ்ல எந்த விஷயத்தை டெவலப் பண்ணுனா என்னுடைய லைஃப் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேளுங்க. அதுக்காக இந்த 7 விஷயத்தையும் மொத்தமா எடுத்துக்காதீங்க. மேக்ஸிமம் 2 ஏரியாஸ், 2 மேஜர் ஏரியாஸ். அது உங்களுக்கே தெரியும், மத்ததை விட இந்த 2 தான் டாப் பிரியாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 ஏரியாஸை எடுத்து டெவலப் பண்ண ஆரம்பிங்க. அதுக்குன்னு கொஞ்சம் டைம் ஒதுக்குங்க. டைம் ஒதுக்குறது தான் பிரச்சனை அப்படின்னா டைம் அப்படிங்கிற அந்த ஏரியாவை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணுங்க. இல்ல டைமை சரியா பயன்படுத்துற விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இந்த 3 ப்ராசஸ்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வருஷம் உண்மையாகவே உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். அந்த மாற்றம் அடுத்த 3 மாசத்திலேயோ 4 மாசத்திலேயோ இல்ல 6 மாசத்திலேயே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இதுக்கப்புறம் உங்களுக்கு அடிஷனலா தேவைப்பட்டா சில கோல்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. தட்ஸ் இட். அண்ட் ஸ்கிரீன்ல நீங்க ஒரு வீடியோவை இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நம்ம எபிக் லைஃப் சேனல்ல 1 மாசத்துக்கு முன்னாடி போட்ட ஒரு வீடியோ. உங்க லைஃபை நீங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்தந்த விஷயங்களை நீங்க கவனம் செலுத்தணும். அது என்னென்ன அப்படிங்கறத டீடைலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற இந்த வீடியோவை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பாருங்க.